இந்த திருட நைட்டு பேங்க் முன்னாடி வந்து தண்ணி போட்ட மாதிரி நடிச்சுட்டு அங்க ஒரு பாம்பை செட் பண்ணி விட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் பேங்கோட ஃப்ரண்ட் கேட்ட பயங்கரமா அடிச்சு உதைக்கிறான். அதனால உடனே அலாரம் சவுண்ட் ஆன் ஆயிடுது. கொஞ்ச நேரத்துல போலீஸ் எல்லாம் கிளம்பி வந்துடுறாங்க. சுத்தி எந்த பிரச்சனையும் இருக்க மாதிரி தெரியாது. அதனால அலாரத்தை ஆஃப் பண்ணிடுவாங்க. இது வரைக்கும் நடந்தது எல்லாமே ஒரு டீமோட பிளான் தான். அலாரத்தை ஆஃப் பண்ண உடனே பேங்க்ல செட் பண்ணி வச்ச பாம்பை வெடிக்க வச்சிடுறாங்க. அந்த பேங்க்குள்ள இருந்து ஏகப்பட்ட கருப்பு புகை வெளியே வரும். போலீஸ் எல்லாரும் சேர்ந்து பேங்க் திருடு போயிடுச்சுன்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல கதையே வேற. இவனுங்க பிளான் போட்டு திருட வந்தது பேங்க்ல இருக்க காசு கிடையாது. பேங்க்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்கும். போலீஸ் எல்லாத்தையும் பேங்க் கிட்ட நிக்க வச்சுட்டு இவனுங்க அந்த ஜுவல்லரி ஷாப்பை திறக்க ஆரம்பிச்சிருவானுங்க. கண்ணாடியை கரெக்டா ரவுண்டா கட் பண்ணி அதை சேஃபா கழட்டி எடுப்பானுங்க. அதுக்கப்புறம் ஜுவல்லரி ஷாப்புக்குள்ள போயிடுறானுங்க. அந்த ஜுவல்லரி ஷாப்ல ஒரு லாக்கர் இருக்கும். அந்த லாக்கரோட கோட ஒரு ஹேக்கிங் டிவைஸை வச்சு கண்டுபிடிச்சிடுறானுங்க. அந்த லாக்கரை திறந்ததுக்கு அப்புறம் அவனுங்களோட வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கும். அந்த சீக்ரெட் ரூம்ல இருக்க சின்ன லாக்கரை திறந்தா போதும். அதுக்காக ஒரு ட்ரில்லிங் மிஷின் எடுத்து அதை ஓபன் பண்றான். அவனோட டீம்மேட்ஸ் எல்லாம் அவனை ஸ்டாப் பண்ண சொல்றாங்க. ஏன்னா அவன் திறந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் வந்துருவாரு. அந்த இடத்துல யாராவது திருடங்க இருக்காங்களான்னு பார்க்க வந்து